சினிமா பாட்டு பாடி இப்ப ஸ்டேஜ்ல நின்று ஊழியம் பண்ண சொன்னார் ஆண்டவர்? நான் கேட்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்கள் எச்சரிக்கிறாரு. இந்த வார்த்தை உங்க காதுல விழும், நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். இதுக்காக தான் தேவன் பேச வைக்கிறாரு. உங்க பாட்டுக்கு நீங்க உங்க வாயில வந்த வாக்கு தத்தங்கள், தெய்வ வாக்கு தத்தங்கள், வசனம், அதே மாதிரி ஸ்டேஜ்ல நின்று சினிமா நடிகர் தோத்து போயிருவாங்க. நீங்களா சினிமா நடிகை போங்களா? நீங்க எதுக்கு ஊழியத்துல இருக்கிறீங்க? இதுல வேற ஊழியக்காரங்க பேரை கிறுக்கிருங்க. அந்த இடத்துல ஊழியக்காரங்க பேரை சொல்றது கூட உங்களுக்கு அருகதை கிடையாது. ஊழியக்காரங்க எப்படி இருப்பாங்க? கர்த்தருக்காக பயபக்தியா ஸ்டேஜ்ல நிற்கும் போது அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்புல வழிநடத்தக்கூடிய, பரிசுத்தத்துக்குள்ள வழிநடத்தக்கூடிய ஊழியக்காரங்களா இருக்கணும். நீங்க என்ன பேசிக் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆபாசமா துணியில போட்டு பலிபீடத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது? இதெல்லாம் கர்த்தர் அருவருக்கிறாரு. சினிமா நடிகர்களை போல அதே மாதிரி என்ன